ஆனால் நான் எழுதுறது பேசுறதெல்லாம் பார்த்தா நான் 10th ஃபெயிலுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே இருந்தேன் மேடம். அம்மா என்னை படிக்க சொன்னாங்க. படிமா, என்ன கஷ்டப்பட்டாலும் படி. ஆனால் இப்போ நினைக்கிறேன் மேடம், தாய் பேச்சுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்களுக்கு இது ஒரு பாடம். எங்கள் அம்மா என்னை படிக்க சொன்னாங்க. அம்மா நான் உன்னை படிக்க வைக்கிறேன் படிமான்னாங்க. நான் படிக்கல மேடம். இப்படி இருக்கிறதுனால எனக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருந்தது மேடம். அம்மாக்களுக்கு எல்லாம் அப்படிதான் தோணும்ல. கண்டிப்பா. இப்ப நான் ஒரு அம்மாவா இருந்தா நான் அதை உணர்ந்திருக்கேன்மா. நான் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ நான் டிகிரி முடிக்கல. எங்கள் வீட்டில் எல்லாருமே டிகிரி முடிச்சு தான் கல்யாணம். எனக்கு மட்டும் சீக்கிரம் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா கல்யாணம் முடிச்சு டிகிரி பண்ணிட்டு இருக்கும்போது மாசமாகி குழந்தை பிறக்கிற டைமில் 2 எக்ஸாம் எழுதலை. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது, டிகிரி முடிக்கலையேன்னு. ஆனால் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நான் பிஜி டிப்ளமாலாம் பண்ணிட்டேன். ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கவே இல்லை. ஏன்னா 2 எக்ஸாம் எழுதாமல் இருந்தது. 36 வருஷம் கழிச்சு இந்த கோவிட் டைமில் எழுதி வாங்கினேன். அப்போ எங்கள் அம்மாவை தான் நினச்சேன். அம்மாக்களுக்கு தான் அது தோணும்.